அரசு பள்ளியில் படித்து காலேஜ் போகிற மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் இனி அந்த தொகை 1500 ரூபாயாக உயரப்போகுது. 19 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு சூடா சுவையா சத்தான உணவை வழங்குகிற காலை உணவு திட்டம் இனி 8ஆம் வகுப்பு, முன்பு இதுவரை 5ஆம் வகுப்பு, ஆனால் வரக்கூடிய ஆட்சியில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்க செய்ய போகிறோம். அதே மாதிரி பல லட்சம் உயிர்களை காக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம், விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடின ஆயிரக்கணக்கான உயிர்களையும் குடும்பங்களையும் காப்பாற்றிய இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கு 48, பாதம் பாதுகாப்போம் இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், ஒன்றிய அரசு பின்பற்ற போறதா சொல்லி இருக்கக்கூடிய தோழி விடுதி, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், கலைஞர் கனவு இல்லம், இப்படி நாள் முழுக்க என்னால் பட்டியல் போட முடியும். 2021 திராவிட மாடல் ஆட்சிக்காக உங்களுடைய ஆதரவை கேட்டபோது நான் சொன்னேன், அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையை உறுதிமொழிகளாக கொடுத்துட்டு தான் வாக்கு கேட்டேன். அந்த அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சி என்பது 2.0 ஆட்சியில் அடைய இருக்கக்கூடிய புதிய உயரங்களுக்கான அடித்தளம். அதுக்கான செயல் திட்டமாகத்தான் நம்ம சூப்பர் ஸ்டாரை களமிறக்கி இருக்கிறோம். இந்த தேர்தலுடைய சூப்பர் ஸ்டார் யாரு? பாட்டு இருக்கு, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் அது மாதிரி தேர்தல் அறிக்கை சொல்லும். நம்முடைய தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார் என்ன சொல்றாரு? 8000 ரூபாய் கூப்பன் வழங்க போறோம். யாருக்கு? இல்லத்தரசிகளுக்கு. மகிழ்ச்சி தானே? சொல்லுங்க, மகிழ்ச்சி தானே? இப்பவே வீட்டுக்கு வீடு என்ன டிஸ்கஷன் தெரியுமா? இல்லத்தரசி கூப்பன்களை வச்சு என்ன புது பொருள் வாங்கலாம், இதுதான் டிஸ்கஷன். இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு உபயோகப் பொருள் புதுசாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளையும் வாங்கிக்கலாம். எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். உங்கள் வீட்டுக்காரெல்லாம் கேட்காதீங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணால் அண்ணன்ட்ட சொல்லுங்க, நான் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து 20 லட்சத்துக்கு அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்க போகிறோம். உயர்கல்வி முடிச்சிருக்கக்கூடிய 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவித்தொகையோட 6 மாதம் பயிற்சி வழங்க போகிறோம். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். 2030ஆம் ஆண்டிற்குள்ள மாவட்ட மற்றும் வட்ட அளவிலான அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கருவிகள் 2 மடங்காக்கப்படும். கலைஞர் கனவு இல்ல திட்டம் உள்ளிட்ட வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 வருஷத்தில் 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த கடலோர பகுதிகளில் சிப்காட்
நீல பொருளாதார பூங்காக்கள் உருவாக்கப்படும். மீன் ஏற்றுமதியை அதிகரித்திட சிறப்பு திட்டம் உருவாக்கப்படும். மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இறங்கு தளங்களை முழுமையாக பயன்படுத்தி மீனவர்கள் தங்களுடைய வருவாயை பெருக்குவதற்கு தேவையான நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். கடற்பாசி வளர்ப்பு ஊக்குவிக்கப்படும். நவீன வசதிகளுடன் கூடிய மீன் விற்பனை அங்காடிகள் முக்கியமான நகரங்களில் உருவாக்கப்படும். மீன் மற்றும் கருவாடு சில்லறை விற்பனை, கடற்பாசி வளர்ப்பு ஆகிய சிறு தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும். மீனவருடைய துயரை துடைக்க இந்தியா இலங்கை ஒப்பந்தம் மீளாய்வு செய்யப்பட்டு கச்சத்தீவை மீட்க தொடர்ந்து ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்படும். இப்படி நம்ம சூப்பர் ஸ்டாரில் ஏராளமான வாக்குறுதிகள் இருக்கு. இந்த ஸ்டாலின் சொன்னதை செய்வான். நான் கலைஞருடைய மகன், சொன்னதை உறுதியாக செய்வேன், சொல்லாம அதிரடியாகவும் செய்வேன். அதனால தான் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு இருந்த நிலையை மாற்றி தெற்கு தான் வழிகாட்டுது என்ற நிலையை திராவிட மாடல் உருவாக்கி இருக்கிறோம். இருக்கக்கூடிய பாஜக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட பன்முகத்தன்மைக்கு பாஜக விட்டிருக்கக்கூடிய நேரடி சவால் இது. மேற்கு வங்கத்திலிருந்து விட்டிருக்கக்கூடிய அந்த சவாலை அவங்களால தமிழ்நாட்டில் விட முடியல. ஏன்னா தமிழ்நாட்டை பாதுகாத்துட்டு இருக்கிறது திராவிட பெருஞ்சுவர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் கட்டி காத்த இந்த தமிழ் கோட்டையை சமத்துவத்துக்கு எதிரான மதவாத கும்பல்கள் ஆக்கிரமிக்க ஒரு நாளும் தமிழர்கள் அனுமதிக்க மாட்டார்கள், அனுமதிக்க மாட்டோம். இதை பாஜகவும் உணர்ந்திருக்கு. அதனால்தான் நம்ம கையெடுத்து நம்ம கண்ணை குத்துகிற வேலையை செய்ய இன்றைக்கு அவர்கள் அதிமுகவை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பாஜகவை தமிழ்நாட்டுக்குள் அழைச்சிட்டு வருவதற்கான பல்லக்கு தூக்கியாக மாறி இருக்கக்கூடியவர் தான் பழனிசாமி. தமிழ்நாட்டுக்கு வரிசை கட்டி வர்ற பாஜக அமைச்சர்களும் நட்சத்திர பேச்சாளர்களும் தொடர்ந்து என்ன பேசுறாங்க? தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. இதை ஒரு நாளாவதே கண்டிச்சிருக்கிறாரா பழனிசாமி? மும்மொழி கொள்கை மட்டும் இல்ல, இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்துக்கு ஆபத்தா தொகுதி சீரமைப்பு திட்டம் தலைக்கு மேல கத்தியா தொங்கிக்கிட்டு இருக்கு. இதை கண்டிச்சு தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக ஒரு வார்த்தையாவது பழனிசாமி பேசியிருக்கிறாரா? பொது சிவில் சட்டம், அது குறித்து பழனிசாமியுடைய நிலைப்பாடு என்ன? 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்து பெரிய அட்டார்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. பொது சிவில் சட்டம் பற்றி கருத்து சொல்வாரா பழனிசாமி அவர்களை? காலில் விழுந்து விழுந்து கால்களை வாரிவிட்ட நீங்க இப்போ சொந்த மக்களுக்கே குழிபறிச்சு துரோகம் பண்றீங்க. இதுதான் பழனிசாமி செய்யக்கூடிய பச்சை துரோகம். பழனிசாமி தமிழ்நாட்டை ஆட்சி செய்த 4 ஆண்டுகள் என்பது ஊழல்களும் மக்கள் விரோத நடவடிக்கை நிறைந்த 2 ஆட்சி காலம். சுருக்கமாக சொல்லணும்னா அவருடைய ஆட்சியின் அடையாளங்கள் என்ன? பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி, துப்பு கெட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடிய சாட்சி, கொடூரமான ஆட்சிக்கு கொடநாடைய சாட்சி, கேடுகட்ட ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி. எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கு. தவறுக்கு மேல் தவறுகள் செஞ்ச பழனிசாமி தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க சரண்டரான இடம்தான் பாஜகவுடைய வாஷிங் மிஷின். தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க அவர் கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள். அதிமுகவுக்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கு விழுகிற வாக்குகள். தனி மனிதர்களை விட நமக்கு தமிழ்நாடு தான் பெருசு. எனவே தமிழ்நாட்டை
வட்டமிடக்கூடிய பாஜக எனும் பருந்த விரட்டி அடிக்கணும். அதனால தான் நடக்கிற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு அழுத்தமாக சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய 10 தொழில் பழனிசாமிக்கு 11வது தொழிலை கொடுத்து விரட்டணும். டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் சொல்லிக்கிட்டு இருக்கிற டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு அடிமைகள் தமிழ்நாட்டில் ஆளக்கூடாது. நேற்று ஐபிஎல் மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நான் காரில் புதுக்கோட்டையிலேருந்து திருப்பத்தூர் போகும்போது ஐபேடை வச்சுக்கிட்டு மேட்ச் பார்த்தேன். என்ன ஆச்சு ரிசல்ட் தெரியுமா உங்களுக்கு? டெல்லி தோத்துருச்சா? சென்னை நீ வச்சு பெற்றுச்சா? அதுக்கும் அதே போல இந்த தேர்தலை வெற்றி பெற போவது யாரு? டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? சத்தமா நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம போராடுறது ஏதோ திமுகவுடைய வெற்றிக்காக மட்டும் இல்ல, கூட்டணி கட்சியுடைய வெற்றிக்காக மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக. மறந்துடாதீங்க. அதுக்கு முதுகுளத்தூர் தொகுதியில் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கும், ராமநாதபுரம் தொகுதியில் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களுக்கும், பரமக்குடி தொகுதியில் கே கதிரவன் அவர்களுக்கும் வெற்றி சின்னமாம் உதயசூரி சின்னத்தை நீங்கள் எல்லாரும் வாக்களிக்கணும். திருவாடனை தொகுதியில் ராம கருமாணிக்கம் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அடுத்து அமைய உள்ள நம்ம திராவிட மாடல் 2.2 ஆட்சியில் எங்கள் சாதனைகளை நாங்களே முறியடிப்போம். இது உங்கள் ஸ்டாலினுடைய கேரண்டி. நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.